டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய காரணங்களால பார்த்தோம்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ், அமெனோரியா அப்படின்ற கண்டிஷன், ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ பீரியட்ஸ் நமக்கு சரியா வரல, ஒரு சில மாதங்களாக எனக்கு பீரியட்ஸ் வராத நிலை இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு உடல் பருமன் அதிகமாச்சுன்னா ஒபிசிட்டி, ஸோ ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம் இருக்கும்போது நமக்கு பீரியட்ஸ் வராமல் இருக்கலாம். இதுவே ரிவர்ஸா கூட ஆகலாம். பீரியட்ஸ் வராம இருக்கிறதுனாலையும் கிடுகிடுன்னு நமக்கு வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். பீரியட்ஸ் வராமல் இருப்பதற்கான காரணங்கள் என்னென்ன ஒன்னொன்னா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரீசன் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை. நிறைய பெண்களுக்கு இந்த அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்கு. ஸோ நார்மலா ஹீமோகுளோபின் லெவலை விட ரொம்ப குறைவாக இருப்பது. ஸோ 5 கிராம் 6 கிராம் அளவு தாங்க ஹீமோகுளோபினே இருக்கு. ஸோ ஏஜ் பார்த்தோம்னா 25 26 இருக்கு. ஸோ அந்த டைம்ல வெயிட் ரொம்ப அண்டர் வெயிட்ல இருப்பாங்க. 35 kg தான், 42 43 இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம பாக்குறோம். ஸோ பேரண்ட்ஸுமே சொல்லி வருத்தப்படுவாங்க. ஸோ மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோங்க, இந்த டைம்ல பாருங்களேன் இப்போ கலந்த சில வருடங்களாவே இதே வெயிட்ல தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கும் பீரியட்ஸ் ரெகுலராகவே இருக்கிறது கிடையாது. அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருந்தாலோ. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம், பிசிஓடி அப்படின்னு சொல்ற ஒரு கண்டிஷன். பிசிஓடி இருந்தாலே நமக்கு என்ன ஆகுனா ஓவுலேஷன் சரியா நடக்காது. ஃபாலிக்கல்ஸ்ல இருந்து எக் வெளியில வராததுனால நமக்கு பீரியட்ஸ் வராமல் இருக்கும். சில நாட்கள் பீரியட்ஸ் வந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நமக்கு பீரியட்ஸே வராத ஒரு நிலை ஏற்பட்டு. இந்த மாதிரி இருக்கும் போதும் நிறைய பேருக்கு என்ன ஆகுனா ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரேஷன் அப்படின்னு சொல்ற ஒரு நிலை ஏற்படுது. ஸோ பீரியட்ஸே சரியா வரலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் ஹைப்போதைராய்டிசம், இந்த தைராய்டு சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரேஷன் இந்த ப்ராப்ளமும் இருக்கு. ஒரு சிலர் பார்த்தோம்னா இயர்லி பியூபர்ட்டி, ஸோ இளம் வயதுல 9 வயது 10 வயது இருக்கும் போதே பியூபர்ட்டி அட்டன் பண்ணி இருக்காங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சில மாதங்கள் பீரியட்ஸ் வரலாம். அதுக்கப்புறம் நமக்கு பீரியட்ஸ் ரெகுலரா இருக்காது. 12 வயது 13 வயது, ஸோ அதை அப்படியே விட்டுறலாம். திரும்பவும் ஒரு 17 வயதை கடந்தும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அப்போ நம்ம அதற்கான சிகிச்சைகளை எடுக்கலாம். ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு டீனேஜ்ல இருக்கக்கூடிய 14 15 இயர்ஸ்ல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்குமே பிசிஓடி அப்படின்ற ப்ராப்ளம் பார்க்க முடியுது. தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் பார்க்க முடியுது. தைராய்டு கிளாண்ட் ஸ்வெல்லிங் ஆகுது. ஸோ நிறைய நொடியூல்ஸ் ஃபார்ம் ஆகிற ஒரு நிலைமையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ பெண் குழந்தைகளுக்கு பொறுத்த வரைக்கும், பெண்களை பொறுத்த வரைக்கும் உணவு முறையில ரொம்ப கவனமாக இருக்கிறது நம்மளுடைய முக்கியமான ஒரு வேலையாக இருக்கு. அதுலயும் பார்த்தோம்னா கால்சியம், ஈஸ்ட்ரோஜன் லெவல் மெயின்டைன் பண்ணக்கூடிய உணவுகள், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள், புரோட்டீன் சார்ந்த உணவுகளை நம்ம கரெக்டா சாப்பிட்டுட்டு வந்தோம்னா பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கும். இதுவே கர்ப்பப்பைக்கு நம்மளுடைய யுட்ரஸ்க்கு வலிமை தரக்கூடிய உணவு முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா மில்லட்ஸ், சிறுதானிய வகைகளை உணவுல நிறைய சேர்த்து சாப்பிடணும். இதுல பார்த்தோம்னா கேழ்வரகு ரொம்ப முக்கியம், கம்பு. ஸோ இன்றைய காலகட்டத்துல இந்த கம்பு எல்லாம் சாப்பிட்றதுமே நிறைய பேர் தவற விட்டுட்டோம். ஸோ கேழ்வரகு, கம்பு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிறுதானிய வகைகளை பார்த்தோம்னா சாமை. ஸோ பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சாமை, திணை ரெண்டுமே இந்த ஈஸ்ட்ரோஜன் இம்பேலன்ஸ் ஆகாம பேலன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு பல மாதங்களாக எனக்கு பீரியட்ஸ் வரலங்க, ரீசன் எனக்கு பிசிஓடி, தைராய்டு ரெண்டுமே இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கஷாயத்தை தினம்தோறும் காலையில குடிச்சுக்கிட்டே வரணும். இந்த கஷாயத்திற்கு என்னென்ன மூலிகைகள் தேவை அப்படின்றத நான் சொல்றேன். இதுக்கு முக்கியமாக கருவேப்பிலை நமக்கு தேவைப்படுது. ஸோ ஒரு கொத்து, ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கணும். இதனோட பார்த்தோம்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு, நிறைய சேர்க்கக்கூடாது, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலைனா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கணும். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 2 கிராம் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கணும். கருஞ்சீரகம் ரொம்ப கம்மியா சேர்க்கணும், சோம்பு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூனுக்கும் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, கருஞ்சீரகம், சோம்பு இது எல்லாமே எடுத்துட்டு இதனோட ஒரு சின்ன துண்டு அளவு கருப்பட்டி போட்டுடணும். இதனோட முக்கியமா பார்த்தோம்னா
நாட்டு மருந்து கடைகள்லயோ இல்ல சித்த மருந்தகங்கள்லயோ உங்களுக்கு கிடைக்கும் அசோகப்பட்டை சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து. இந்த அசோகப்பட்டை சூரணத்தை வாங்கிட்டு வந்து அதுவுமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதுல போட்டுடணும். போட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்சியில அரைச்சி ஜூஸ் எடுத்து, ஜூஸ் அரைக்கும் போதே இந்த அசோகப்பட்டை பொடியும் அதனுடைய போட்டுடலாம். நல்லா அரைச்சி இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஃபில்டர் பண்ணி எடுத்தது ஒரு 100 ml அளவுக்கு. இது வந்து இனிப்பாவும் இருக்கும், கருவேப்பிலையோட சிறு கசப்பு, அசோகப்பட்டையும் கொஞ்சம் துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியதுதான். இந்த ஒரு ஜூஸ் பார்த்தோம்னா பல மடங்கு நமக்கு வந்து ஆற்றலை தரக்கூடியது. அனிமியா இருந்தா அதையும் சரி செய்யும், தைராய்டு பிரச்சனையும் சரி செய்யும். அதே மாதிரி பிசிஓடி பிரச்சனைக்கு ரொம்ப சிறந்தது இந்த அசோகப்பட்டை. ஏன்னா பெரும்பாலும் பார்த்தோம்னா இந்த அசோகப்பட்டையை பயன்படுத்தி சூரணம் இருக்கு, அரிஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகள் இருக்கு, கஷாய மருந்துகள் இருக்கு. இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது பல மாதங்களாக நமக்கு வந்து பீரியட்ஸ் வராம இருந்ததுன்னா அதற்கு மிக சிறந்த ஒரு தீர்வாக இந்த ஜூஸ் இருக்கும். தினமும் காலையில தவறாமல் குடிக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு பல மாதங்களாக வராத பீரியட்ஸும் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஒரு 10 இருந்து 20 நாட்களுக்குள்ள குடிக்கும் பொழுதே நல்ல ரிசல்ட் இருக்கும். இதை வந்து தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே வரலாம். பீரியட்ஸ் டைம்லயும் இதை குடிக்கலாமா? தாராளமா குடிக்கலாம். தொடர்ந்து இதை குடிச்சுக்கிட்டே வரும்போது நம்ம உடல்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொன்னா தைராய்டு இருந்ததுன்னா தைராய்டு பிரச்சனையும் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. அதிகமான இருக்கக்கூடிய முடி உதிர்தல் பிரச்சனை, அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை, சில பெண்களுக்கு பார்த்தோம்னா சுகர் ப்ராப்ளம் இருக்குங்க, ஹை பிளட் சுகர் இருக்கு, இதனாலயும் எனக்கு வந்து பீரியட்ஸ் வராம இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதற்குமே இதை வந்து பயன்படுத்திக்கலாம். அசோகப்பட்டைக்கு நம்ம சுகர் லெவலை குறைக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்கு. தொடர்ந்து இதை பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது பல மாதங்களாக பீரியட்ஸ் வரலனாலும் நமக்கு வர ஆரம்பிக்கும். இல்லைங்க யூட்ரஸ்ல வந்து பார்த்தோம்னா இன்ஃபெக்ஷன் இருக்கு, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு, அதை சரி செய்யறதுக்கும் இதை நம்ம பயன்படுத்தலாம். இது கூடவே வந்து பார்த்தோம்னா நிறைய ஃபுட், அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றோம், நேரம் கடந்து சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம தவிர்த்துட்டு கொஞ்சம் யோகாசன பயிற்சிகள், உடற்பயிற்சிகள் செய்யும்போது உடல் எடையும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரேஷன் அப்படின்னு சொல்ற பிரச்சனை, மாதவிடாய் வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை நிச்சயம் ஃபாலோ பண்ணுங்க, நல்ல பலன் கொடுக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.